நார்மலா இட்லி, தோசை டெய்லி பண்றதோட, இந்த மாதிரி அடை தோசை பண்ணி சாப்பிடுங்கங்க. இது ஒரு புரோட்டீன் ரிச் டயட்டா இருக்கும். 1 கப் மிக்ஸ்டு டால் எடுத்திருக்கிறேன். கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுந்தம்பருப்பு 4 மணி நேரம் ஊற வச்சு, அதோட 1/4 டம்ளருக்கும் கம்மி தான் இன்னைக்கு அரிசி எடுத்திருக்கிறேன். எல்லாத்தையும் 4 ஹவர்ஸ் ஊற வச்சு, நான் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துட்டேன். இதோட நானு காஞ்ச மிளகாய், இஞ்சி, பெருங்காயத்தூள், சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து தான் அரைச்சிருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்குனதை அரைச்ச பிறகு ஆட் பண்ணி, அதோட பொடியா கட் பண்ண கருவேப்பிலையும், கொத்தமல்லி இலைகளையும் ஆட் பண்ணியிருக்கிறேன். தேவைக்கேற்ற மாதிரி உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை சுட்டு எடுக்கும் போது சூப்பராக இருக்கும். இந்த அடை தோசை மெலிசா ஊற்றி நீங்கள் பொறுமையாக மாட்ரேட் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டெடுங்க. இதுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணி செஞ்சால் சூப்பராக இருக்கும் இந்த அடை தோசை. இன்னைக்கு தாளிக்காமல் கொத்தமல்லி சட்னி தான் வச்சுருக்கிறேன். இதோடைய காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் இந்த அடை தோசை ரொம்பவே பிடிக்குங்க. நம்ம ரா அனியன்ஸ் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணி சேரும் போது உங்களுக்கு மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸும் உங்களுக்கு அதிகமாக இந்த டால் வெரைட்டிலேருந்து